காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு எலுமிச்சம் பழம், அதுக்கப்புறம் ஒரு லெமன் காய், ரெண்டுமே என் கையில் இருக்குது. இது எங்கே எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் ரெண்டு கிடச்சி பார்த்துட்டு லெமன் ட்ரீஸ்ன்றது நம்ம நெட்டு வச்சு நம்ம ஃபார்மில் ஆர்கானிக்காக நேச்சுரலாக நம்ம தனியாக வைக்கணும். ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பத்தாச்சு. உட்காந்து பேசுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 லெமன் செடிகளுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஒன்று வந்து லெமன் காயாக இருக்குது, இன்னொன்று பழம் பழுத்துடுச்சு. ஓகேங்களா, நேற்று இதிலேருந்து தான் நாங்கள் கட் பண்ணி லெமன் ஜூஸ் போட்டு குடித்தோம். அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும், இல்லைன்னா இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி கூட வரலாம். சரிங்களா, இப்போது நம்ம லெமனோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம லெமனில் இருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் தயாரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், லெமன் ஜூஸ் போடுறோம். நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ்ன்றது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் லெமன் ஊறுகாய். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஒரு கதை நான் உங்களுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். பண்டைய காலத்தில் தமிழர் முறைகள் பின் ஒரு பாரம்பரிய கதை தான் இது நான் சொல்ல போகிறது. அது என்ன கதைனா, பாரம்பரிய முறையில் காய்கறிகளான எலுமிச்சம், மாங்காய், அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு தண்ணியில் ஊற வச்சு 21 நாள் வெயிலில் காய வைப்பாங்க. அந்த ஊறல்ன்ற ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் லெமன் ஊறுகாய் என்று பேர் வந்தது. அதாவது ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைப்பாங்க. ஊறல் கூட்டல் காய், அதனால தான் ஊறுகாய் என்ற ஒரு அடைமொழி வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ லெமன் ஊறுகாய், ஆல்ரெடி லெமனே செம்ம புளிப்பாக இருக்கும். இந்த லெமனை உப்பு தண்ணியில் ஊற வச்சு புளிப்பு ப்ளஸ் உப்பு, இந்த 2 சுவையாக சேர்ந்த ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு சுவை பெறுகின்ற, புரியுதுங்களா? அதுதான் நேச்சுரலான ஊறுகாய் லெமன்லேருந்து கிடைக்குது. இப்போ நம்ம இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த 1 ரூபா பாக்கெட் பிக்கெல்லாம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதில் எண்ணெய், மிளகாத்தூள், தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. நேச்சுரலாக வேணும்னா நீங்கள் நான் சொன்ன ப்ராசஸில் வீட்லேயே செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லெமனில் இருக்கிற ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஆசிட் என்ன பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரிக் ஆசிடை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணோன்னா பால் பிடிச்சி தயிராக மாறிடும். அதிலிருந்து தான் இந்த பன்னீர், சீஸு, பட்டரு, அது மாதிரியான மற்ற விதமான கீ பால் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ லெமனுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, லெமனுக்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸும் இருக்குது. ஸோ இன்னொன்று கூட சொல்கிறேன், லெமனை கட் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னு வைங்களேன், தலையில் நல்லா மசாஜ் பண்ணி 1/2 hour லெமனோட அந்த ட்ராப்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் தலையில் ஒரு டேண்ட்ரஃப் இருக்காதுங்க. எதுக்குங்க ஷாம்பு யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு தலையில் பிரச்சனையா? ஷாம்பு விட்டுருங்க, வீட்லேயே லெமன் செடி வளங்க, இல்லைனா நம்ம ஃபார்முக்கு வாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண லெமன்ஸை தரோம். அதை கட் பண்ணிவிட்டு தலையில் உங்கள் ஸ்கேல்பில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 hour சன் பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தலையில் தண்ணியை ஊற்றி மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னு வைங்களேன், குளிச்சுட்டு வெளியே வரும்போது அப்படியே உடம்பு குளுன்னு இருக்கோங்க. ஏசியே போடுவானாங்க, நைட்டு ஃபேனில் படுத்திங்கன்னா ஜாமனு தூக்கம் வரும், புரியுதுங்களா? ஸோ லெமனுக்கு இந்த மாதிரி ஒரு மெடிசனல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே மாதிரி லெமனு பாடிக்கு ரொம்ப கூலிங்கான கூட. உங்கள் பாடி ஹீட்டாக இருந்தாலும் இல்லை உடம்பு அனல்ன்றது உங்களுக்கு ஏற்பட்டாலும் லெமனை டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சர்க்கரை எதுவும் போட தேவை, அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டும் தணிஞ்சிடும். இதெல்லாம் லெமனோட ஒரு பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ லெமனை அளவாக கன்சியூம் பண்ணுங்கள், ரொம்ப அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் குடிக்க போகலான்னு சொல்லிவிட்டு வெளியே சுற்றாதீங்க, வீட்டிலே லெமன் ஜூஸை போட்டு குடிங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கிறது வந்து ஐஸ் போடாமல் குடிங்க, ஏன்னா ஆல்ரெடி லெமன்ன்றதே ரொம்ப கூலிங்கான ஒரு பொருள் தான். ஐஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜன்னி வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஐஸை தவிர்க்கலாம், ஏன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலாக மேன்மேடானது. லெமன் இயற்கையோட வரும், நேச்சுரலாக மேனானது. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.